நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் 10 மிக முக்கிய அறிவிப்புகள் சற்று முன் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும்படி முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் நிதி உதவியை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழங்கியுள்ளார். தமிழக அரசுடைய தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் இந்த நிதியானது வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பு ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. பள்ளிகள் திறக்கும் அன்றே அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்கள், சீருடை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். பள்ளி வளாகங்கள் சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குடிநீர் தொட்டி, கழிவறைகள், வகுப்பறைகளில் மின் இணைப்புகள் முறையாக உள்ளனவா என்பதை ஆய்வு செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு பிரத்யேக சீருடை தயார் செய்யப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மும்மொழி கொள்கை அமலாக்கத்திற்கு எதிரான அண்ணாமலை அவர்களுடைய குரல் தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாகியுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். PNG வாடிக்கையாளர்களுக்கு இனி LPG சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதிதாக PNG இணைப்பு பெறுபவர்கள் தங்களிடம் உள்ள LPG இணைப்பை 30 நாட்களுக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதியில் தொடங்கும் என்று கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 181 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான கவுன்சிலிங் ஜூன் 4ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 18 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட அமைச்சர் திரு பிரபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தென்காசியில் உள்ள 54 கல் குவாரிகளில் ஆய்வு நடத்தியதில் 18 கல் குவாரிகளில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உள்ளிட்ட திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதியளித்துள்ளார். PM கிசான் நிதி திட்டத்துடைய 23வது தவணை ஜூன் மாதம் வழங்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.